ஹமாஸ்க்கு எதிராக போர் பிரகடனம் அறிவித்து காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஹமாஸ்க்கு ஆதரவாக ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சி குழு செங்கடலில் செல்லும் சர்வதேச கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் அமெரிக்கா செங்கடலில் கண்காணிப்பை அதிகரித்துள்ளது. கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன் கப்பல் மீது தாக்குதல் நடத்த வந்த ஹவுதியின் 3 படகுகளை அமெரிக்க கப்பற்படை தாக்கி அழித்தது. இந்த நிலையில் செங்கடலில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலை நிறுத்த வேண்டும், இல்லையெனில் ராணுவ நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் அறிவித்துள்ளன. ஆனால் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகளிடமிருந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மற்றொரு எச்சரிக்கையை எதிர்பார்க்க முடியாது என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் ஆஸ்திரேலியா, பஹ்ரைன், பெல்ஜியம், கனடா, டென்மார்க், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், நெதர்லாந்து, நியூசிலாந்து, சிங்கப்பூர், இங்கிலாந்து ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்துள்ளன. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் பொன்முடி குற்றவாளி என டிசம்பர் மாதம் அறிவிக்கப்பட்ட நிலையில் அவருக்கும் அவரது மனைவிக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். மேலும் இருவருக்கும் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அபராதம் செலுத்த தவறினால் மேலும் 6 மாத சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று கூறியும் தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய ஏதுவாக 30 நாட்களுக்குள் தண்டனை நிறுத்தி வைக்கவும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தண்டனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மேல்முறையீடு செய்துள்ளார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு எதிராக பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை வானகரத்தில் கடந்த ஜூன் 23ஆம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழுவை எதிர்த்து தொடரப்பட்ட இந்த வழக்கில் ஜூன் 23ஆம் தேதி நடந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு பிறகு கடந்த ஜூலை 11ஆம் தேதி மீண்டும் பொதுக்குழு கூட்டப்பட்டுள்ளது. புதிய பொதுக்குழு கூட்டப்பட்டு வேறு முன்னேற்றங்கள் ஏற்பட்டதால் முதல் பொதுக்குழு கூட்டத்திற்கு எதிரான மனுவை நிலுவையில் வைக்க வேண்டிய தேவையில்லை என்று தெரிவித்த உயர்நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்தது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்று முதல் 7ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்நிலையில் அடுத்த 2 மணி நேரத்தில் கடலூர், விழுப்புரம், தஞ்சை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் இந்திய அளவில் அனைத்து மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்களும் பங்கேற்பார்கள். இந்த போட்டிகள் தமிழகத்தில் சென்னை, மதுரை, திருச்சி, கோவை ஆகிய நகரங்களில் நடத்தப்பட உள்ளன. இம்மாதம் 19ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை போட்டிகள் நடைபெற உள்ளன. போட்டியின் நிறைவு விழா கோலாகலமாக சென்னையில் நடத்தப்பட உள்ள நிலையில் விழாவில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் டெல்லி சென்றுள்ளார். இந்நிலையில் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சந்தித்து அழைப்பு விடுக்கவுள்ளார். தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டத்தை திருத்துவதற்கான சட்ட மசோதா தமிழக சட்டசபையில் கடந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே உள்ள மூல சட்டத்தில் தேனீ வளர்ப்பு, கால்நடை பாதுகாப்பு, உள்நாட்டு மீன் வளர்ப்பு ஆகிய பிரிவுகளை சேர்க்க வேண்டுமென அதில் கூறப்பட்டிருந்தது. எனினும் தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல ஆணையத்தை முதலமைச்சரை தலைவராக கொண்டு அமைக்க வேண்டும் என்றும் அதில் நீர்வளத்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள், அதிகாரிகளை உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த சட்டத்திருத்த மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளிக்காமல் இருந்தார். இந்நிலையில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டத்திருத்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளதாக தமிழக அரசிதழில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மகர விளக்கை ஒட்டி சபரிமலை வரும் பக்தர்கள் மலைப்பகுதிகளில் கூடாரம் அமைத்து குழுக்களாக தங்கியிருப்பது வழக்கம். இவ்வாறு தங்கியிருப்பதால் மகர விளக்கு சபரிமலையில் கூட்ட நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது. மகர விளக்கை ஒட்டி சபரிமலை வரும் பக்தர்கள் மலைப்பகுதிகளில் கூடாரம் அமைத்து குழுக்களாக தங்கியிருப்பது வழக்கம். இவ்வாறு தங்கியிருப்பதால் மகர விளக்கு அன்று சபரிமலையில் கூட்ட நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதை தவிர்க்க கேரள வனத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மகர ஜோதியை முன்னிட்டு சாமி தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் சபரிமலை வனப்பகுதிகளில் கூடாரம் அமைத்து தங்கக்கூடாது, தரிசனம் முடிந்து உடனடியாக மலையிறங்க வேண்டும், மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், நோயாளிகள், குழந்தைகள், பெண்கள் ஆகியோர் பாரம்பரிய நடைபாதையை தேர்வு செய்வதை தவிர்க்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது.
ரஷ்யா உக்ரைன் போரில் சமீப காலமாக இரு நாடுகளுக்கும் தங்களுடைய தாக்குதல் திட்டங்களை அடுத்த கட்டத்திற்கு முன்னெடுத்து வருகிறது. அந்த வகையில் உக்ரைனின் கீவ், கார்கிவ் நகரங்களை நோக்கி ரஷ்யா போர் விமானங்கள் ஊடுருவின. ரஷ்யா தனது ஆயுத கிடங்கில் பலம் வாய்ந்த கின்சால் ஏவுகணைகள் உக்ரைன் நகரங்கள் மீது குறிவைத்து சரமாரியாக வீசப்பட்டன. ஒளியை விட 10 மடங்கு வேகத்துடன் பயணிக்கும் இந்த ஏவுகணைகள் உக்ரைனின் வான் பாதுகாப்பு தளவாடங்களை ஏமாற்றிக் கொண்டு கீவ், கார்கிவ் நகரங்களின் மீது பயங்கரமாக வெடித்து சிதறின. இந்த தாக்குதலில் வானுயர கட்டிடங்கள் சீட்டுக்கட்டு போல் சரிந்து விழுந்து நொறுங்கின. கட்டிட இடிபாடுகளில் சிக்கி 5 பேர் உயிரிழந்ததாகவும் 130க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு பதிலடி தரும் வகையில் ரஷ்யாவின் பெல்கோரட் பகுதியை நோக்கி ட்ரோன் படையை உக்ரைன் அனுப்பியது. இருப்பினும் அதனை ரஷ்ய ராணுவத்தின் வான் பாதுகாப்பு தளவாடங்கள் சுட்டு வீழ்த்தியுள்ளன. ஜப்பானில் நேற்று முன்தினம் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 7.6 பதிவான நிலநடுக்கம் அந்நாட்டின் இஷிகாவா, நிகாட்டா, டயோமா, யமகுடா மாகாணங்களை தாக்கியது. இந்த பயங்கர நிலநடுக்கத்தை தொடர்ந்து 150க்கும் மேற்பட்ட நில அதிர்வுகள் ஏற்பட்டன. இந்த பயங்கர நிலநடுக்கத்தால் இதுவரை 62 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக ரஷ்யா, மியான்மர், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் நள்ளிரவு 12:38 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூமிக்கு அடியில் 5 கிலோமீட்டர் ஆழத்தில் ரிக்டர் அளவுகோலில் 3.9 இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் செங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திக் மகன் பரத் மற்றும் அதே ஊரைச் சேர்ந்த பால்பாண்டி மகன் சிவனேஸ்வரன் ஆகிய இருவரும் மயிலாடும்பாறையில் உள்ள தனியார் மற்றும் அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தனர். இந்நிலையில் நேற்று வழக்கம் போல் பள்ளிக்கு சென்ற இருவரும் மாலை வீடு திரும்பவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் பல இடங்களில் தேடி பார்த்தும் சிறுவர்கள் கிடைக்கவில்லை. இதனையடுத்து 2 சிறுவர்களின் பெற்றோர்களும் மயிலாடும்பாறை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். வெவ்வேறு பள்ளிகளில் படித்த 2 சிறுவர்கள் திடீரென காணாமல் போன சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சிறுவர்களை யாரேனும் கடத்தி சென்றார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த நல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜான்ராஜ் பீட்டர். இவர் சென்னையில் உள்ள ஆய்வகத்தில் லேப் டெக்னீஷியனாக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் கடந்த 31ஆம் தேதி இரவு புத்தாண்டை கொண்டாடுவதற்காக சென்றுவிட்டு மறுநாள் வீடு திரும்பாத நிலையில் பல இடங்களில் தேடிய போது சோழவரம் ஏரியின் கரையில் இருசக்கர வாகனமும் காலணியும் மட்டுமே இருந்துள்ளது. குடும்பத்தினர் தேடியும் கிடைக்காததால் இதுகுறித்து சோழவரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் பேரில் செங்குன்றம் தீயணைப்பு வீரர்கள் சோழவரம் ஏரியில் நீண்ட நேரம் தேடுதல் வேட்டைக்கு பிறகு மாயமான ஜான்ராஜ் பீட்டரை சடலமாக மீட்டனர். இதனையடுத்து சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் காலியாக இருந்த கள உதவியாளர்கள் பணியிடங்களுக்கு கடந்த அக்டோபர் மாதம் எழுத்துத் தேர்வு போட்டி நடத்தப்பட்டது. இத்தேர்வின் முடிவுகளின்படி கள உதவியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்ட 25 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி புதிதாக தேர்வு செய்யப்பட்ட 25 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் உட்பட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். வீரபாண்டிய கட்டபொம்மனின் 265வது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை பெரியார் பேருந்து நிலைய சந்திப்பில் உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, செல்லூர் கே. ராஜு, KT ராஜேந்திர பாலாஜி, MLA ராஜன் செல்லப்பா, டாக்டர் சரவணன் உள்ளிட்ட அதிமுகவினர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலைக்கு மலர் கிரீடமும் வைக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்லூர் கே. ராஜு கூறுகையில், சுதந்திர போராட்ட தியாகிகளையும் தலைவர்களின் தியாகங்களை நினைவு கூறும் வகையில் அதிமுக ஆட்சி காலத்தில் மணிமண்டபங்கள், நினைவிடங்கள் கட்டப்பட்டன. ஒவ்வொருவரின் தியாகங்களை நினைவு கூறும் வகையில் முன்னாள் முதலமைச்சர்
முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளனர் என கூறினார். வீரபாண்டிய கட்டபொம்மனின் 265வது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை பெரியார் பேருந்து நிலைய சந்திப்பில் உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலைக்கு அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன், MLA தளபதி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடு சுதந்திரம் அடைய வேண்டுமென உணர்வோடு போராடினார். சுதந்திர போராட்ட தியாகிகள் தலைவர்களுக்கு கலைஞர், ஸ்டாலின் மரியாதை கொடுத்து வருகிறார்கள். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு பாஞ்சாலங்குறிச்சியில் கோட்டை அமைத்து நிரந்தர நினைவிடம் அமைத்துக் கொடுத்தவர் கலைஞர். சென்னையில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சிலை அமைத்து கொடுத்திருக்கிறார். சமுதாய மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு செய்து கொடுக்கும் என கூறினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.